அமித்ஷாவை ராஜினாமா செய்ய கோரி வலியுறுத்தி தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விஜய்சவுக் பகுதியிலிருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 11 கட்சிகளுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அம்பேத்கருடைய ஆதரவாகவும் அதே சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் தன்னுடைய ராஜினாமாவை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கான அனுமதி என்பது இன்று மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளே போராட்டம் நடத்துவதற்கு அதனையடுத்து தற்பொழுது வெளியே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு இங்கிருந்து பேரணியாக அனைவருமே உள்ளே செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசுடைய மூத்த தலைவருமான தேசிய செயலருமான பிரியங்கா காந்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து எம்பிக்கள் குறிப்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது இவர்களால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதை பார்க்க முடியும். விசிக தலைவர் திருமாவளவன் நம்மளுடைய சார் என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடைபெற்றது? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும், பதவி விலக வேண்டும் என்கிற இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் சதுக்கத்திலிருந்து நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இங்கே விஜய் சதுக்கத்தில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முதல் கட்டமா ஒரு போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே நடைபெற்றது. 2வது நாளாக இந்த போராட்டம் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது இந்தியா கூட்டணி சார்பாக எந்த மாதிரியான முன்னெடுப்புகள், குறிப்பாக போராட்டங்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதுமே காங்கிரஸ், விசிக, திமுக சார்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் கடைசி நாள். நாடாளுமன்றத்தில் நடக்கிற இந்த போராட்டம் இந்திய அளவில் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது. தன்னியல்பாக மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சிகளின் சார்பிலும் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரயில் மறியல், சாலை மறியல் என்று இந்த போராட்டம் விரிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூடி முடிவு செய்வார்கள் என்று நம்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி மீதும் பல்வேறு எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உங்களுடைய கருத்து என்ன? எங்கள் தலைவர் மீது எஃப்ஐஆர் போடுவது என்பது புதிதான ஒரு செயல் அல்ல. பிஜேபிக்கு இதை தவிர வேறு எந்த வழியும் தெரியாது. அவர்கள் ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் முறியடிக்க வேண்டும், குரல் விலையை எப்படி நசுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக வேலை செய்கிறார்கள். 1000 எஃப்ஐஆர் போட்டாலும் ஜெயிலுக்கு போனாலும் எங்களுடைய போராட்டம் போயாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை சிதைக்கின்ற யாராக இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக சார்பாகவும் பல்வேறு போராட்டங்கள் நேற்று சென்னையிலும் நடைபெற்றது, தமிழ்நாடு முழுவதுமே நடைபெற்று வருது. அதுல திமுகவுடைய அடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகுது, அதனுடைய தொடர்புகள்